மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏண்டி மேகா, என்ன நீ ஓட்டு போடலையா? பேசாம இருந்துகிட்டே ஓட்டு போடாம. எப்பத்தா எனக்கு இன்னும் ஓட்டு மாத்தவே இல்லை. பத்தா எங்க ஊர்லயே இருக்கு, அங்கேயும் என்ன இந்த ஊருக்கு மாத்தவே இல்லை. ஏண்டி இங்க வந்து எம்பிட்டு நாள் ஆயிடுச்சு, இப்ப கல்யாணம் ஆகி எம்பிட்டு நாள் ஆயிடுச்சு. நீ எல்லாம் என்ன படிச்சவில்ல, இன்னும் ஓட்ட கூட மாத்தாம வச்சுருக்க. அதெல்லாம் போடணும் முடியே, நம்ம கடமை இல்லை ஓட்டு போடுறது. போடாம ஏற்பாக அதெல்லாம் போட்டு விட்டு வந்துடணும். நான் பாரு, நான் கூட போய் சாயந்தரம் போய் போட்டு விட்டு வந்துட்டேன். அழகா வயசானவ கூட நீ போடாம இருக்க வருந்த வயசுல. நல்ல வேலை நீங்க சாயந்தரம் உங்க மயன் கூட போனீங்க ஓட்டு போட. எங்க கூட வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க சிரிச்சு விழுந்திருப்பீங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட கதையை கேட்டா அம்பிட்டு கொடுமையா இருந்துச்சு. அங்கம்மாக்கா என்ன ஆச்சு? செம்ம காமெடியா இருந்திருக்கும் போல. சொல்லல நீங்க வந்து ஒண்ணு கூட என்ன பண்ணாங்க? யாத்தே போய் அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போய் ஓட்ட போடுங்கடினா ஒன்னு காமெடி பண்ணிட்டு வந்துருக்கு. போய் தெரியுமா, ஒருத்தி பிடிச்ச கலர்ல போட்டேன்றா, இன்னொருத்தி நான் செய்யறா வலது பக்கம் போட்டேன், நல்ல கலரா இருந்துச்சு அதை போட்டேன்றா. அது இருக்கிறதே ஒரு பக்கம் தான், அது எடுத்து வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தான்னு தெரியல. இது என்ன அது எலிப்பாட்டி வைக்கி எத்தனை பட்டன் இருந்து என்ன போச்சான். அந்த பட்டன் என்று அதையா சொல்லுமா இருந்துச்சா, அங்கேயும் தூரி வந்து இருந்திருக்கு. அவர் தட்டி எழுப்பி விட்டுருக்காரு பக்கத்துல. என்னங்கடியே நீங்க எல்லாம் இத்தனை வருஷம் ஓட்டு போடுறீங்க, இப்படி அது வயசு செஞ்சு தெரிஞ்சு அங்க போனோமா போய் ஓட்ட படிச்சு பார்த்து ஓட்ட போட்டோமா செஞ்சமான்னு இல்லாம போயிட்டு இருந்தா பட்டண பேணிக்கு இருந்திருக்கு. அவளுக்கு கலரை பார்த்து போட்டுருக்காளுங்க. படிச்சு பார்த்து என்னன்னு ஓடணும் முடியே. என்னாடி இல்லை நீங்க இப்படி இருக்கீங்களடி. நான் தான் போனேன், அழகா போட்டுட்டு வந்துட்டேன். சரிக்கா நீங்க யாருக்கு போட்டீங்க? நான் என்ன உங்களை மாதிரி முட்டாள் நான் வாத்தீங்க. நான்லாம் என் வயசுக்கு அனுபவத்துக்கு அப்பத்துல இருந்து ஓட்டு போறேன். எனக்கு போட தெரியாது. கரெக்டா ஓட்டு என்ன அதுல ஆரம்பிக்குது, ஓடதானே ஆரம்பிக்குது. அதுல ஓ எஃப்னு எழுதிருந்துச்சு, ரவுண்டா ஒரு பட்டன் இருந்துச்சு. அது நேரம் அமுக்கி விட்டு கரெக்டா வந்துட்டு இல்ல ஓட்டுன்னு எழுதிருந்துச்சு. அதுக்கு நேரம் அமுக்கி விட்டு வந்தேன் நானு. எப்பதான் என்ன சொல்றீங்க? ஓ எஃப் ஆஃப்னு இருந்த வரை இங்க அமுக்கி விட்டு வந்தீங்க. என்ன வேண்டி என்ன வந்த பட்டன் அமுக்கணும் என்னவா? அது என்ன சின்ன என்ன ரச்சி? ஏக்கா இவங்க மிஷினை ஆஃப் பண்ணி விட்டு வந்திருக்காங்க. ஓட்டு போட சொன்னா ஆஃப் பட்டன் அமைக்கி மிஷினவே ஆஃப் பண்ணி விட்டு வந்திருக்கா. அப்பதான் என்னடி சொல்ற, மிஷினை ஆஃப் பண்ணி விட்டு வந்துட்டாங்களா? அப்புறம் அது சாயந்தரம் ரொம்ப நேரமா மிஷின் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி ஏதோ பிரச்சனை சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆஃப் பண்ணி விட்டு வந்தது ஏன் மாமியா தானா? என்ன கதை இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க? நேற்று பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க, மிஷின் யாரும் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டாங்க, ஆஃப் பண்ணி விட்டு போட்டாங்கன்னு. அது நீங்க செஞ்ச வேலை தானாக்கா? செஞ்சுட்டு வந்து பெருமை வேற. நான் நல்லா ஓட்டு போட்டிங்க வந்து ஷூச்சோ சம்மந்தி. நான் தான் நேற்று பயங்கரமான ட்ரெண்டிங்னு பார்த்தா நீங்க என்னை காட்டிலும் ட்ரெண்டிங்கா இருக்கீங்களே. செம்ம அட்வான்ஸா வேலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? எல்லாரும் நம்மள கேவலமா நினைப்பாளுங்களே. ஏதாவது சொல்லி சமாளிச்சு நீமா கேள்வி. என் கூட சண்டை போடுற மட்டும் நல்லா போடுறது, ஒரு ஓட்டு கூட போட தெரியல. ஆளை பாரு மிஷின் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கு ஆளும் மண்டையும். ஏய் என்னங்கடியே நீங்க வாடி பேசிக்கிட்டீங்க. நான் விவரமான வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு செஞ்சுட்டு வந்தேன். நான் ஒன்னும் தெரியாம ஒன்னும் அமைக்க விட்டுலாம் வரல. எனக்கு விவரம் இல்லாமையா திடீர்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கேன். அந்த மிஷின் பொழுதுக்கு ஓடிக்கே இருக்கே, அதுக்கு ரெஸ்ட் தேவைப்படாதா? சூடாகி போகுமா இல்லையா? இடையில அது குடம்புடம் சரியாம போச்சு என்ன பண்றது? அதனாலதான் இடையில ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துச்சு. இல்லாட்டினா பொழுதுக்கு அதை போட்டு புஸ்கு அமைக்கே இருந்தா அது ஒரு வாயிலாத பூச்சி. அதை என்ன செய்யும்? அதுக்கான விஷயம் தெரிஞ்சு ஆஃப் பண்ணி விட்டு வந்தேன். ஏன்னா அது மிஷினுக்கு உடம்பு சரியில்லாம போகுமா? என்ன சம்மதி பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து சும்மா சமாளிச்சுக்கிட்டீங்களா? இதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கு, டீசெண்டா தூங்கிட்டு வந்தேன். போதும் பேசுனதே, போங்க போய் சாப்பாடு செய்யுங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்ய உட்காந்துருக்கீங்க. 4 இட்லி சாப்பிட்டு பஸ் எடுத்து உட்காந்துருக்கு. போய் சமையல் வேலையை பாருங்க. போங்கடி உட்காந்து வெட்டி நான் பேசிருக்காங்க. போனத்த போய் சோத்த ஆக்கணும். என்ன உடம்பு வைக்கிறது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன செய்ய? நாளைக்கு திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் இது இருக்கு, அது ராத்திரி இறங்குறது. எது நான்வெஜ் வைக்க முடியாது. என்ன அதே குழம்பு வைக்க சாம்பார் டெய்லி அதே சாப்பிட முடியல. இன்னைக்கு பேசாம பத்த குழம்பு வச்சிடலாமான்னு பாக்குறேன். மணத்தக்காளி அந்த இது சுண்டை வத்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மணத்தக்காளி குழம்பு வச்சுட்டுமா? வத்த குழம்பா சரி வைக்கி. அதனால கொஞ்சம் உரங்கி புளிக்க இருக்குன்னு சாப்பிடலாம். இப்ப பிரியாணியே செய்ய மாட்டேங்கிறேடியே. முந்தியெல்லாம் பிரியாணி செய்வேன், இப்ப நம்ம செய்யவே மாட்டேன்ற. எனக்கு அது சாப்பிடணும் போலியே இருக்கு. நல்லா டேஸ்டாத்தையும் செய்வேன். இப்ப என்னமோ ஒன்னும் செய்ய மாட்டேங்குது. குழம்பத்தை வச்சிடற வயாம. சரி இன்னைக்கு அந்த வத்த குழம்பு வச்சு நல்லா அந்த முட்டை கொசை போட்டு கடலை பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா திருவி போட்டு பொரியல் பண்ணி கொடு. அப்புறம் செய்ய அதனால சாப்பிடுவோம். எப்பத்தா உங்களுக்கு என்ன பார்த்தா பிரியாணி சாப்பிடும் போல ஆசையா இருக்கா? கவலையை விடுங்க, நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு தரேன். சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு நான் சமையல் பண்ணட்டுமா? ஏண்டியே நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையாக்க? நீ வெஜிடபிள் பிரியாணி ஓடிக்கியா நல்லா போட்டிக்க உடனே நம்ப முடியுமா? எப்பத்தா இப்போ நல்லா சோறாக்க ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்ல பார்த்து எல்லாம் ஒரு நாள் ஒரு இது செஞ்சு கொடுப்பேன் எங்க வீட்டுக்காருக்கு. சாப்பிட்டு பார்த்து பிரமாதமா இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க வேணா எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு பாருங்க நான் எப்படி இப்ப சமையல் பண்றேன்னு. அதெல்லாம் நீ நல்லாவே மேல சமைப்ப, சோறெல்லாம் நல்லாத்தையும் ஆக்குவ. நீ இருந்தாலும் விருந்தாள் வந்திருக்க, உனையும் சோறு ஆக்கி விட்டு நான் உட்காந்து வந்தா நல்லாவா இருக்கும்? ஏக்கா நீங்க என்னக்கா விருந்தாளுங்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் செய்யறேன்க்கா. நீங்க தானே டெய்லி செய்றீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்கக்கா நீங்க. சரிம்மா அப்புறம் என்ன நீ செய்ய, இன்னைக்கு ஒரு நாள் எப்படித்தான் செய்யறேன் பாப்பா. வெஜிடபிள் பிரியாணிங்க சாப்பிட்டு பாப்போம். ஆத்தாடி இப்படி உட்காந்துட்டே இருந்தது இந்த காலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிருச்சு. அத்தே வலி நோகுதுடி சாமி காலலாமோ. என்னாத்த என்னாச்சு? கால் இழுத்துக்குச்சா என்னன்னு தெரியலடி, கை காலெல்லாம் அப்படியே நோகுதுடி சாமி. ஆமா இந்த கிளைக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கை கால் நோகுது
காலை எந்திரிச்சா கோழி கூவுதுன்னு சொல்லிட்டே தான் இருக்கும். சமந்தி, இதுக்கு தான் நான் உங்களை சொல்றேன், டெய்லி என் கூட வாங்க, வாக்கிங் வாங்க, ஒரு 1/2 மணி நேரம் நடங்கன்னா எங்க நீங்க கேக்குறீங்க? இந்த திண்ணையை விட்டு தேய்ச்சிக்கே தான் இருக்கீங்க, திண்ணையை விட்டு எதுவும் எங்கேயும் வர மாட்டேங்கிறீங்க. நீங்க உட்காந்து இந்த இடமே தெரிஞ்சு போச்சாங்க. வாருங்க, எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நாடகம் சம்பந்தினா கேட்க மாட்டேங்கிறீங்க. நேத்தெல்லாம் பாத்தீங்களா நியூஸ்ல? 101 வயசுல கிளவி எல்லாம் பூரா ஓட்டு போட வந்துருச்சுங்க. பாருங்க எப்படி நம்மளை காட்டி மூத்தவங்க எல்லாம் எப்படி அழகா வந்து பேட்டி கொடுத்து பேசிட்டு ஓட்டு போட்டு போறாங்க. நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு கை கால் வலிக்குது என்ன செய்யறது? நடக்கிறேன் சம்பந்தி, நீங்க சொல்றது சரித்தேன் சம்பந்தி. நம்மளால நடக்க முடியணும்ல, நடக்க முடியலையே, நம்ம என்ன செய்யறது? நீங்களும் நடந்தே பழக்கப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு நடக்கிறது நல்லா இருக்கு. எனக்கு அப்படி பழக்கப்படவே இல்லையே, கஷ்டமா இருக்குல்ல அப்படி போய் புதுசா நடக்கிறதுக்கு. என்ன செய்யறது? அதுக்கு வழி இல்லாமத்தே முடியாம அப்படியே உங்களே உட்காந்து கிடைக்கேன். முதிய நாளும் தோட்டத்துக்குலாம் போவே, இப்ப அங்கேயும் போறது இல்ல. என்னம்மா என்ன செய்யறீங்க? என்னம்மா மேகா, நீ வந்துட்டு ஒரு நாள்ல வந்துருவேன்னு பார்த்தேன், ஆளை காணா. அதே நானும் பரப்பிட்டு வந்துட்டேன். நான் மட்டும் அங்க இருந்து என்ன செய்ய? ஐயோ, இந்த கிழவி இங்கேயும் வந்துட்டாரா? ஒரு வாரம் 10 நாள் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள இங்கேயும் வந்துட்டாரா? நம்ம தொல்லை பண்றதுக்கேவா? யாத்தே இந்த கழுட்டு போய் வந்துட்டானாக்கும். இவன் மனசுல உசுரோட கொள்ளுவானி பேசியேவும். ஆத்தேடி ஆத்தே, இவன் ஒரு வாரங்க தங்கினானா அப்படித்தான். நம்ம மூட்டையை காலி விட்டு விட்டு வெளில போண்டியதேன். வாங்க தாத்தா, நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க, எதுக்கு கேட்டீங்க? வாங்க. என்ன சொல்ற அந்த குண்டு புள்ள? என்ன அது? எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறியா? ஏமா வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷனா உட்காருங்கன்னு சொல்லாம எதுக்கு வந்தேன்னு கேக்குற? நீல ஒரு பொம்பளையாமா? எந்திரிங்கடி, தள்ளிக்கடி, இடத்த விடுங்கடி முதல்ல உட்கார்றதுக்கு. நல்ல ஓடுற அவன் போடு பந்தனிமே ஆரம்பிச்சிட்டேன் ஐம்பாடு கொளறதுக்கு. வா உட்காருங்க சொன்னா அவளை திருப்பிக்கிட்டு பேசுறியா கழட்டு பைய? யோ வந்து உட்காரியா, உட்காரதான் சொல்லிக்கிருக்கா, நீ வாடு கண்டா உடக்கிருக்க. என்ன பொம்பளையே இவளுக, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. வாய் விட்டு சொல்லி கூட நம்மள உட்காருன்னு எவ்வளவு சொல்றாளுகளான்னு பாரு. அவவோ பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஐயோ, இந்த மாமா ஆரம்பிச்சிட்டாரு அவர் வேலையே. இவர் தொல்லை தாங்காம ஒரு 10 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். இங்கே வந்து இவங்கிட்டே உடனே இருக்காரு. மாமா உட்காருங்க, மாமா உட்காருங்க. மேகா, இப்படிதான் சொன்னா உங்க மாமா இருக்கு எங்க உரிய போகுது? புரிஞ்சாதான் நல்லா இருக்குமே. மாமா மாமா உட்காருங்க உட்காருங்க. என்ன மேகா, என்னாச்சு? திடீர்னு டிராஃபிக் போலீஸ் மாதிரி கையை ரெடி நேடிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிருக்க? என்ன சொல்றீங்க மாமா கிட்ட? என்னம்மா உட்கார சொல்றியா? நீ இதே உட்கார சொல்ற இந்த வீட்டுல. உனைய மாதிரி சத்தம் அவளுக்கு எவ்வளவு பேசுறாளுன்னு பாரு. வாய்ப்புலேயே பேசுற ஆளுங்க. சரி உட்கார, என்ன செய்ய? என்னாடி நீ என்னமா வாய்ப்புலயே பேசிக்கிட்டு முடங்கிக்கே கையை ஆட்டுற? உங்க மாமா நல்லா சத்தமா பேசுறேன்றாரு, நாங்க நாயா கத்துறோம், நாங்க கத்துறோன்னு இருக்காரு. ஆத்தே நல்லா பழகி வச்சிருக்கோம் மாமா அத்தை எப்படி பேசணும்னு. நல்ல வேலை போ, நாங்க வரணும் அப்படி கிரிப் பிடிச்சி போயிடுவோம். அக்கா இவர்கிட்ட இப்படித்தாக்கா பேசணும், இப்படி எப்படியே கத்துனா அவருக்கு ஒன்னும் கேட்க போறது இல்ல. சைகதேன், நான் அப்படித்தான் அவர்கிட்ட பேசுறது இல்லன்னா சமாளிக்க முடியுமா வீட்டுல? நல்ல ஓடுறி, நீ பேசாம யோகா டீச்சருக்கு படிச்சதுக்கு பதிலாக ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கலாம். இந்த காதை காதவங்க வாய் வசதிவங்களாம் பேசுறாங்க பாரு, அப்படி டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் ஒரு பிரேசனம். நீ உங்க மாமனாட்ட அப்படித்தானே பேசிட்டு இருற. பரவாயில்ல, கெட்டிக்காருதேன். யோ சாப்பிடுறியா? சோறு 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 சாப்பிடுறியா? ஏண்டி 2 குடும்பி, உனக்கு எம்பிட்டு திமிர்றா? பையன் இல்லாம என்னைய பார்த்து தண்ணி அடிப்பான்னு கேக்குற நீ? அன்னைக்கே ஒரு நாள் என்னை அடுத்து தள்ளி விட்டவாரு. அன்னைக்கே உன்னை இந்த குச்சியை வச்சு குத்தி இருக்கணும். இப்படி பயம் இல்லாம என்னைய பார்த்து தண்ணி அடிக்கிறேன்னு கேக்குற? ஒரு போலீஸ்காரன்டா அப்பே நான் எப்படி தண்ணி அடிப்பேன்? பிச்சு பிடிச்சு ஆத்தாடி ஆத்தே, இவங்கிட்ட பேசி மாற முடியாதுடி சாமி. காலிய கூட்டுக்குவானா மூலிய கூட்டுக்குவாரியா? ஆத்தாடி ஆத்தே, நம்மளாம் சாப்பிட்டாதே இவங்கிட்ட பேச முடியும். இப்போதைக்கு நமக்கு எனர்ஜி இல்லடி சாமி. ஏண்டி இந்த ஆள் வச்சுக்கிட்டு என்னடி சமாளிக்கிறது? நம்ம ஒன்று சொன்னா இவன் ஒன்று சொல்லிக்கிருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒன்று எப்படி நம்ம சமா பண்றது? ஆத்தாடி வீடு 2 போடுவான் போல. ஏத்தா நீங்க எனக்கு கவலைப்படுறீங்க? நாங்க வந்து சித்திர திருவிழா வாங்க போறோம்ல, போயில கிளம்பி நீங்க தூக்கி வண்டியில ஓட்டிட்டு போயிடுறோம். அவர் வாட்டு தனக்குள்ள பஞ்சே திட்டு கத்திக்கிட்டே வந்து குச்சியை வச்சு கூட்டம் கும்பல்ல குச்சியை வச்சுட்டு அவர் கத்தினாருன்னா பைத்தியம் நினைச்சுனா வெளியே விட்டுருவாங்களா? நாங்க உள்ள போய்க்கே இருப்போம்ல. அடியே சூப்பர் ஐடியாடி. கிளம்புன கொண்டு போய் சித்திர திருவிழாவில் போய் காணா போட்டு வந்துருவோம். யார் வாட்டம் டீ தெரியட்டும். பாவம் மேகா நிம்மதியா இருப்பா. நெசந்தேன் சம்மந்தி சொன்னது மாதிரி கிளவி அப்படித்தான் முடிக்கிறாப்ல. சித்திர திருவிழாவில் காணா போன மாதிரி ஆல்ரெடி முடிச்சிருக்காப்ல. இது அதில் கொண்டு போய் காணா வர போட்டு வந்துருந்தால. அதெல்லாம் எங்க மாமனார் கரெக்டா வந்துருவாரு. அந்த விவரம்லாம் இருக்கு. எப்படி போகணும் என்னன்னு சொல்லி பசேரி கரெக்டா ஓடியாந்துருவாரு. குறிப்பா காதுதான் கேட்காது, விவரமெல்லாம் பயங்கரமா இருக்கு அவருக்கு. ஏண்டி உண்மையிலேயே ஒரு காது கேட்காதான் சும்மா நடிக்கிறாரா? சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்றத நடிச்சிருக்காரா? இப்ப என்ன டவுட்? டெஸ்ட் பண்ணி விட்டுருவோம். இப்ப பாரு. டவு மண்டாய் மண்டாய் லூஸ் மண்டாய் இங்க பாரியா? உன் மூஞ்சி உடைக்க பாரு பாரு. நீ பாரு எங்க 2 குடும்பி இப்படிதான் மரியாதையா பேசணும் எப்பயுமே. புரியுதா? கொஞ்ச நேரம் முறைச்சு விட்டோன்னு இப்ப மரியாதையா பேசுறீல, இதே மாதிரி பேசி பழகு. அதை விட்டுவிட்டு மரியாதை இல்லாம பேசாத. பிச்சு பிடி பிச்சு. அடியே கிளவனுக்கு உண்மையிலே ஸ்பீக்கர் டமாரம் நான் டமாரம் அப்படி ஒரு டமாரம் முடி. பாத்தியா? நல்லா வந்தாதே அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கறோம்னு நினைச்சுக்கிறியா? நல்லா மரியாதை பேசுறோம்னா
சமையல் பண்றாளே, எதை எடுத்தாலும் வாயில வச்சு அப்படியே நமக்கு உள்ள போகுது. இந்த உருளைக்கிழங்கு குருமாவே இப்படி பண்ணிருக்காளே, இந்த சப்பாத்திக்கு அப்படியே சிக்கன் குருமா பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அப்படியே 20 சப்பாத்தி சாப்பிடலாம். ஏமா ஆமாம்மா, உண்மையிலேயே இந்த மாதிரி சப்பாத்தி நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. கூட்டு அதை விட பிரமாதமா இருக்கு. நம்ம வீட்லயும் செய்வீங்களே, சப்பாத்தின்ற பேர்ல ஒரு வார்த்தையை சுட்டு வைப்பீங்க. அதை சாப்பிடணும்னா அப்பா உயிர் போய் உயிர் வந்துடும். இந்த தங்கச்சி நல்லா சமைக்குதேம்மா, பேசாம இங்கேயே கூட இருந்துடலாம் போல இருக்கு. யோ பேபி, என்னயா குளிர் விட்டு போச்சா? உனக்கு நான் செய்யற சப்பாத்தி வரட்டி மாதிரி இருக்கு, இது மட்டும் அப்படியே சூப்பரா இருக்காக்கும். என்ன பயம் இல்லையா? சும்மாவே உன்னை வெளுத்து வாங்குவேன் உங்க வீட்டுல வச்சேமா. இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு என் சப்பாத்தியை வாட்டின்னு சொல்றியா? விச வச்சு கொடுக்க முடியும் பாத்துக்க, பேசாம சாப்பிடியா? மருமலை அவன் ஏதோ தெரியாம ஆர்வக்கலால சொல்லிட்டியா மருமகளே. உன் அருமை அவனுக்கு தெரியாம பேசிட்டியா, வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ ஒன்னும் கோச்சுக்கிறாத. ஏய் குழந்தை பையா சும்மாடுறா. லட்சு இல்லம்மா, இருக்கிற உண்மையை சொல்லித்தானே ஆகணும். நல்லா இருந்துச்சு அதையும் சொன்னேன். சரி சரி, இருந்தாலும் உன் சப்பாத்தி மாதிரி வருமா? பேசாம வாய முடிட்டு சாப்பிடு. குருமா எடுத்து மூஞ்ச தடவி விட்டுறேன் பாத்துக்க, கம்முன்னு சாப்பிடு. ஏய் குழந்தை பையா, விஷயம் தெரியாம பேசாத. இடம் பெரிய இடம்டா, நம்ம நினைச்சது மாதிரிலாம் இல்ல. அதை காட்டியும் டாப் சொல்லியா இருக்காங்க. வேற வழி இல்ல. உன் பொண்டாட்டி நமக்கு தங்க முட்டை இடுற பாத்து. அவன் என்ன சொன்னாலும் சரிந்தே சொல்லணும். ஓடுற முயலுக்கு 3 கால்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும்டா. புரியுதாடா குழந்தை பையா? ஏமா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குமா? அதுக்காண்டி அவகிட்ட காசு பணம் இருக்கு, அவங்க பணக்காரங்க இருக்காண்டி அப்படியெல்லாம் மறுமடத்தனமா என்னால சொல்ல முடியாதுமா. என்னம்மா அது அநியாயமா இருக்கு. என்னம்மா சப்பாத்தி போதுமாம்மா, எடுத்துட்டு வரட்டுமா? என்ன உங்களுக்கு வேணுமாண்ணே சப்பாத்தி? போதுமா தங்கச்சி, போதுமா. நல்லா சாப்பிட்டேம்மா, நல்லா சூப்பரா இருந்துச்சுமா. காலையில பாத்துக்குருவோம். இப்ப கொஞ்சம் வரையில சாப்பிட்டு வந்துட்டேனா, அதான் நிறைய சாப்பிட முடியல. காலையில சாப்பிட்றேம்மா. இதா இருக்குல்ல, டவுசர் சட்டை போட்டுல இந்த பாரமன் ஒரு வீட்டுல இருந்துச்சு, அதேங்கம்மா. அம்மா நான் தான்மா பரமே. ஏமா கண்ணு தெரியலையா உங்களுக்கும்? அப்படியா? நாங்க வந்த அன்னைக்கு சேலை கட்டியிருந்தேன், அப்புறம் சுடிதார் ஓட்டிருந்தேன், நைட்டி ஓட்டிருந்தேன், தெரிஞ்சிச்சு. இது என்னம்மா ட்ரெஸ், பேண்ட் சட்டை உள்ள பண்ணி எல்லாம் போட்டிருக்கிய ஆம்பளை பையன் மாதிரி. அதான் விசுக்கு அடையாளம் தெரியல. நான் கூட ஏதோ ஆம்பளை பையன் வேஷம் போட்டு வந்திருக்கேன் போல நினைச்சேன். இருக்கும் உன் மருமக மட்டும் அரை டவுசர் போட்டிருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டேன். நாங்கள் முழு டவுசர் போட்டால் அதை கேள்வி கேட்கும். இந்த கேள்வி ஆளப்பாரு. அப்படியாம்மா, இந்த ட்ரெஸ் தான் நான் எப்பயும் போடுவேன். இப்போதான் கொஞ்சம் சாரீலாம் கட்டிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா சொல்லக்கூடாதுமா, உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பரா பண்ணிருக்க, அருமையா இருக்குமா. சிக்கன் மாதிரியே எடுத்து சாப்பிட்டா மெதுவா உள்ள போகுது. ஏம்மா நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட்டே வைக்கலம்மா, இது மஷ்ரூம் கிரேவிமா. யாத்தே, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை நினைச்சுக்கிருந்தேன். ஆம்பளை பையன் உட்காந்துருக்கா, இந்த பிள்ளை வாட்டுக்கு மசூல் இப்படி பேசிக்கிருக்கா சிங்கம்மா. ஐயோ ஏமா நீ இப்படிலாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவனே நல்ல பிள்ளை நினைச்சுக்கிருந்தேன். என் பிள்ளை மாதிரி நீயும் நம்ம இப்படி அசிங்கமா பேசுற மசூல் குசுருன்னு உங்க அண்ணங்காரை உட்காந்துருக்கியா, இப்படியா பேசுவ? ஐயோ தண்ட கர்மாந்திரமே, இன்ன வரைக்கும் நினைச்சேன் என்னடா கிளவி வாயை திறக்காம இருக்கே, ஏதாவது கேனத்தனமா பேசுமேன்னு இந்த ஆரம்பிச்சிருச்சுல. எப்படி கோர்த்து விடுதுன்னு வர நம்மள. ஏம்மா நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல, நான் என்ன சொன்னேன்னு உங்க மருமகளே கேளுங்க. அண்ணி சொல்லுங்க. அண்ணி மருமலை என்ன மருமலை, இந்த பிள்ளை அசிங்கமா பேசிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சாதிக்குது. என்ன மருமலை சொல்லுச்சு இந்த பிள்ளை? உங்க கண்மூட தானே சொல்லுச்சு மசாலா போட்டு கிரேவி வச்சேன்னு சொல்லி. என்ன அண்ணி என்னமா கடுகு வடிக்கிற மாதிரி மூஞ்சியை வச்சிருக்கு, நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, உருன்னு வச்சுக்கிருக்கியே, என்னன்னு தெரியலையே. லட்சு என்னம்மா கோவமா இருக்க? அம்மா கேக்குறாங்களம்மா, சொல்லுமா. இங்க பாரியா பேபி, உனக்கு அம்பிடுத்தேன் மரியாதை பாத்துக்க. இதுக்கப்புறம் என்னம்னாலும் என்ன டென்ஷன் பண்ற மாதிரி பேசுனேன் அவ்வளவுதான். ஏத்த அது ஒண்ணும் தப்பாலாம் சொல்லல பரமே. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, இப்ப காளான் இருக்குல்ல, காளான் நம்ம ஊர்ல அந்த காளானை போட்டு கிரேவி வச்சிருக்கேன்னு சொல்லுது. அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல மஷ்ரூம். அப்படியா? அதுக்கு பேர் அப்படியா வச்சிருக்காங்க இப்படி? சரி சரி, அதே என்னடா பரம தங்கமானவள்லையே, அந்த பிள்ளை அப்படிலாம் பேசாதேன்னு நினைச்சுக்கே இருந்தேன். இருந்தாலும் நம்ம முன்னாடி பேசிருச்சே அப்படின்னு மனசு பொறுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. அப்பனா இதுக்கு பேரு மஷ்ரூம் 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 மஷ்ரூம். இனிமேல் நம்ம இங்கிலீஷ்ல யாருக்காலும் சொல்லிவிடணும். பரவாயில்லையே, அன்னைக்கு உள்ளமா இருந்தாலும் அவங்க மனசு நல்லா பெருசா இருக்கு. அண்ணன் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க போல, எவ்வளவு செல்லமா பேபின்னு கூப்பிடுறாங்க. ஏன் நீ உங்களுக்கு அண்ணனா ரொம்ப பிடிக்குமா? அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க போல, அவரை செல்லமா பேபின்னு கூப்பிடுறீங்க. யார் மேல? இந்த ஆள் மேலயா எனக்கு பாசமா? நீ வேற, இந்த ஆள் வேறு குழந்தை மணி, அதைத்தையும் சாட்டா பேபின்னு பாதி பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறீங்க. பாசம் வேற பொங்குதாக்கு அந்த தொப்பி முக்கிய மேல. என்ன சமைச்சி சாப்பிடுறீங்களா? வெள்ளத்துல சாப்பிட வேண்டியதானே, லேட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நாங்களும் அப்பாவே சாப்பிட்டோம். நான் அப்பாவே கூப்பிட்டதுக்கு நீங்க தான் நம்ம லேட்டா சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னீங்க. இங்க வர்றா உன் மாமியாருக்கு நம்ம விஷயமே தெரியல. முதல்ல உட்காந்து சாப்பிட்டோம்டா அளவாத்தையும் கிடைக்கும். கடைசியில் உட்காந்து சாப்பிட்டோம்னா இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டு சாப்பிடலாம்ல. இந்த டெக்னிக் இது தெரியாம பேசுவாரு, நம்ம டெக்னிக் உங்க மாமியாருக்கு தெரியாதுல்ல. அம்மா அடக்கி வாசிமா, அவங்க காலில் விழுந்துற போது நம்மள கேவலமா நினைக்க போறாங்க. ஆமாங்க சம்பந்தி, என்ன செய்ய, பசிக்கவே மாட்டேங்குது, சப்பாத்தி உள்ள இறங்க மாட்டேங்குது. வேற வழி இல்லாம நைட்ல பட்னியா தூங்க கூடாதுல, அதே கொஞ்சம் சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நீங்க என்ன சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? ஏன் சம்பந்தி சப்பாத்தி நல்லா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ அதெல்லாம் பிரமாதமா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? நம்ம வாயி நாக்கு இனத்துக்காகிறது அழுகி போயிடாது. அதெல்லாம் பாரம் சூப்பரா செய்யுது. நமக்கு தான் கொஞ்சம் இறக்கம் இல்ல, நமக்கு கவுச்சி இருந்தாதே கொஞ்சம் இறங்கும். ஒரு நான்வெஜ் என்னது இந்த கோழி ஆடு பறவை என்கிட்ட போட்டு வச்சா கொஞ்சம் சுருக்கு நக்கிட்டு சாப்பிடலாம். நமக்கு இந்த காய்கறி சாப்பிடலாம் அந்த அளவுக்குள்ள இறங்காது. அப்படி
அப்படியா சம்பந்தி? அதுக்கு என்ன, நான்வெஜ் தானே வேணும், செய்ய சொல்லி அசத்திடுவோம். பரம சூப்பரா செய்யும், அதெல்லாம் அவங்க அம்மா நல்லா சொல்லி கொடுத்துருக்கு, சூப்பரா செய்யும். அப்படியா? அப்புறம் என்ன, நாளைக்கு ஜண்டே பிரியாணி போடுங்க, நல்லா சாப்பிடுவோம். என்னது சண்டேவா? சண்டேவா? ஏம்மா நாளைக்கு பிரியாணி போட முடியாதும்மா, நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம்மா, நாளைக்கு நம்ம வீட்டில் காய்கறி சாப்பாடு தான். ஓ அப்படியாம்மா, நாளைக்கிட்டே மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணமா? இந்த விஷயம் கூட நமக்கு தெரியல. வரும் நானு சம்பந்தி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். இல்லாட்டினா வருஷம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும், இந்த வருஷத்தையும் மறந்து போயிட்டேன். அப்பனா அன்னைக்கு பூரா தாலி கயிறு மாத்துவாங்கல்ல பொம்பளை ஆளுங்க, அன்னைக்கு சாமிக்கு தாலி கட்டுறப்ப, ஏமா உங்களை அன்னைக்கு கல்யாணம் கட்டினதுல இருந்து தாலி மாத்தவே இல்லம்மா, தாலி பிடிச்சே போடல. அவங்க அம்மா வீட்டுல சண்டையா இருந்தாங்கல்ல, அதனால போடாமையே கிடக்கு. அது ஒண்ணுதான் குறையா இருக்கு மனசுக்குள்ள. ஏமா சம்பந்தி, பேசாம உங்க மகளுக்கு நாளைக்கு திருக்கல்யாணத்துக்கு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா கூட ஒரு 15 பவுன் 20 பவுன் இல்ல ஒரு தாலி கொடி எடுத்து தாலியை பெருக்கி போட்டு விடுங்க. இப்படித்தானே சம்பந்தி, அதெல்லாம் என் மருமக பரம பாத்துக்கிடுவா. அந்த இதெல்லாம் நாளைக்கு கூட்டுக்கு போய் நாத்தனாவ அழகா டிசைனை பார்த்து நல்ல தாலி கொடி எடுத்து போய் வாரட்டு 2 பேரும் எடுத்து வர மாட்டாங்களா? இதான் நம்ம இடத்துக்கு பேசிக்கிட்டு சாதாரண விஷயம். நீங்க சாப்பிட்டு போய் தூங்குங்க சம்பந்தி. ஏண்டி கூறுகட்டவளே, நம்ம பிள்ளைக்கு நம்ம கூட்டுக்கு போய் நல்ல தாலி செஞ்சு எடுத்து கொடுக்க மாட்டாப்ல, எனக்கு நெட்ட சேமிச்சு விடுற தேவையில்லாம. அம்மா நான் யாருமா, பாக்கியம்மா, நான் விஷயம் இல்லாமையா சொல்லுவேன். நீ பாட்டுக்கு இன்னைக்கு விற்கிற நகைக்கு 20 பவுன் எடுக்கணும்டா 10 லட்ச ரூபா எடுத்து வைக்கணும். திடீர்னு நோய் என் புருஷன் 10 லட்ச ரூபா கொடுங்க கொடுத்துருவாப்ல தூக்கி. ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு 1008 கேள்வி வைப்பாப்ல. இதே மருமக போய் கேட்கட்டும், அப்படியே எடுத்து கொடுப்பாப்லம்மா. அதெல்லாம் விஷயத்தோட தான் அவகிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பொறுப்பை. எனக்கு விஷயம் தெரியாது தெரியா, பேசாம இரு. நீ அப்படி வரியா? சரி அதானே என்னடான்னு பார்த்தேன். பருவத மக பாக்கியம்னா சும்மாவா? சூப்பர் டி. சரி சமந்தி, நீங்க சாப்பிட்டு போய் தூங்குங்க, நாங்களும் போய் தூங்குறோம். மாத்திரை ஓட்டுறது தூக்கமா வருது. ஆட்டு சம்பந்தி ஆட்டு, நீங்க போங்க, நாங்க பாத்துறோம். அப்பா நல்ல சாப்பாடு. என்னங்க மாமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட நல்லா இருந்துச்சா? இப்படி எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாம் சௌரியமா இருக்கா? அதுக்கு என்ன மாப்பிள்ள, சவிக்கிறதுக்கா குறைச்சலு? அதெல்லாம் தாராளமா இருக்கு. நல்ல சாப்பாடு, நல்லா அருமையா இருந்துச்சு. வீடு வாசல நீங்க தான் கட்டி வச்சிருக்கீங்க, பங்களா மாதிரி சூப்பரா இருக்கே. சரிங்க மாமா, அப்புறம் என்ன, நேத்து மாதிரி எங்க ரூம்ல போய் படுத்துக்கோங்க, ஏசி ரூம்ல. நாங்க பக்கத்து ரூம்ல படுத்துக்கிறோம். என்னங்க நேற்று வசதியா இருந்துச்சு ரூமு? பொல்லா வசதிப்பா சாமி, எங்க தூங்க முடிஞ்சிச்சு? அப்படி தூக்கில ஒடிச்சு குளிரு. வசதி என் வசதி, வெளியில சொல்லக்கூடாது, சாம எடுத்துக்குருவோம். நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு, நல்லா தூங்கணும். ஆனா இன்னைக்கு நீங்களே உங்க ரூம்ல தூங்கிக்கங்கப்பா. நீங்க கல்யாணம் ஆன பிள்ளைய, புது ஜோடிய, உங்களை போய் சும்மா பக்கத்து ரூம்ல தூங்க வச்சுட்டு நாங்க ஏசி ரூம்ல தூங்க நல்லா இருக்கு. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்களே போய் படுத்துக்கங்க. ஆமாடா காத்தியே, நீங்க புதுசா பத்தியும் கல்யாணம் ஆனவங்க, உங்களை கொண்டு போய் ஏசி ரூம்ல போட்டு நாங்க போய் ஏசி ரூம்ல தூங்க நல்லாவா இருக்கும்? எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி மட்டும் நாளாகி போச்சு. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் பழக்கப்படல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க படுத்துக்கிறோம் இந்த ரூம்ல, நீங்க உங்க ரூம்ல படுத்துக்கங்க போங்க. ஐயா, இது 2 கூமட்டியா இருக்கும் போலயே. நாளா இது வரைக்கும் வாழ்க்கையில ஏசி ரூம்லயே படுத்தது கிடையாது. ஜாலியா எனக்கு ஏசி ரூம்ல தூங்கலான்னு பார்த்தா 2 மண்டல வேணான்னு சொல்லுதுங்க. என்னாச்சு? நம்ம அம்மா ஃப்ரீயா கொடுத்தா பின்னாலே வாங்கி குடிக்கும் மடக்கு மடக்குண்டு. இன்னைக்கு என்ன ஏசி ரூம் வேணாம்டுது? ஐயா, நீங்க வேற, நீங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளு, உங்களுக்கு போய் சும்மா சாதாரண கொடுத்துட்டு நாங்க போய் ஏசி ரூம்ல தூங்க நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க போய் படுத்துக்கங்க ஏசி ரூம்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏமா ஆமாம்மா, நீங்க வேற இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க போய் சாதா ரூம்ல போய் படுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அத்தைக்கு தெரிஞ்சா அப்படித்தான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் முத பொண்ணு இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. நீங்க அந்த ரூம்ல தான் தூங்கணும், ஏசி ரூம்ல தான் தூங்கணும். ஐயா, அந்த நெட்டச்சி வேற இப்படியே காலையில் நம்ம ஐஸ் கட்டி ஆக்காம விட மாட்டாவோ இருக்கு. சும்மா நெய்ங்கிறாளே, தீன் பூச்சனமா சொல்லிச்சிருக்காளே, இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறது? ஐயோ, இதுக்கு அன்பு தொல்லைக்கு ஒரு அளவே இல்ல. அவன் பட்ட அவஸ்தை அவனுக்கு தெரியும். இது இன்னைக்கு ராத்திரி அங்க போய் தூங்க சொல்லுதுகளே, இப்ப என்ன செய்ய? இல்லம்மா சமந்திட்டு நான் பேசிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் தூங்க போங்க. சரி மாப்பிள்ள, நீங்க இப்படி தூரம் சொல்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் நாங்க ஏசி ரூம்ல படுத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளை இருந்து வேணா சாதா ரூம்ல படுத்துக்கிறோம். யோ பேபி, வாய வச்சுக்க சும்மா இருக்கியா? நாங்க காரணம் இல்லாம சொல்லுவோமா? வாய வச்சுட்டு எதனா பேசிக்கிட்ட ஊசி வச்சு தச்சு விட்டுறேன், பத்துக்க பேசாம இரு. ஏமா என்னம்மா சொல்றா இவ? இவ ஒரு மேக்கப் பைத்தியம், நீ ஒரு பேராசக்காரி, 2 பேரும் எதுக்கு ஏசி ரூம் வேணாம்ன்றீங்க? என்ன விஷயமே புரியலையே, என்னமாச்சு? குழந்தை பையா, நாங்க விஷயம் இல்லாம சொல்ல மாட்டோம். அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதெல்லாம் பிறகு சொல்றோம். பேசாம நாங்க சொல்றதுக்கு அமைதியா உட்காரு. இல்லன்னு வச்சுக்க, அந்த தொப்பி முக்கு சோக்கர் முக்கு ஆக்கி விட்டுருவோம். அமைதியா உட்காரு. இல்லம்மா தங்கச்சியே, அதெல்லாம் இவங்க சொல்றது வாஸ்தவம் தான். நீங்க போய் தூங்கிங்கம்மா ஏசி ரூம்ல. நாங்களாம் அதெல்லாம் பழக்கப்பட்டவங்க தானே, நாங்க சும்மா சாதா ரூம்ல தூங்கிக்கிறோம், நீங்க போங்கம்மா. சரிங்கம்மா அண்ணி, உங்களுக்கு தான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம், நீங்க கேட்கல. நாங்க எங்க ரூம்ல போய் தூங்கிக்கிறோம். காலையில அத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க தான் பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டோம். மருமகளே, எப்படியோ அந்த ஏசி ரூம்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமாத்தே, நேத்தெல்லாம் தூக்கமே இல்லாம ஒரே அலுப்பா இருக்குது. இன்னைக்கு நிம்மதியா தூங்கணும். சரி, அப்ப நீங்க எல்லாரும் போய் படுத்துக்கங்க, நாங்க போய் தூங்குறோம். அது என்ன ரகசியம் சொல்லுங்கம்மா என்கிட்டயும். குழந்தை பையா, பேசாம இருடா, உனக்கு விஷயம் தெரியாது, அப்புறமேல சொல்றோம்னா கொஞ்சம் பொறுமையா இருடா. நொய்யுங்கிறியா? பேபி, பேசாம இருக்கியா இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம் பாருமே, எங்க அக்கா ஹாரியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ சரியான பேராசை பிடிச்சவ, எதையுமே விட்டு கொடுக்க மாட்டா யாருக்கும். அவ எப்படி நம்மள ஏசி ரூம்ல போய் நீங்க படுத்துக்கங்கன்னு சொல்றா? அதே எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அவ விஷயம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாளே.
விடுங்க மாமா, எல்லாத்தையும் எல்லா நேரமும் சந்தேகப்படக்கூடாதுல்ல. அவங்க ஒரு சில நேரம் பெருந்தன்மை நடந்துக்கலாம்ல. 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க அக்கா தானே. என்னமோ இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி தெரியுது. நான் கண்டுபிடிப்போம். சரி வா போய் தூங்குவோம். அம்மா தாய்களா, நான் வாயவே திறக்கல. நீங்களா எப்ப சொல்றீங்களோ சொல்லுங்க. எனக்கு கொடுத்து வச்சுதான் அம்பிடுத்தேன். எனக்கு ஏசி ரூமே இல்ல. ஆமா, அத்தை வராங்க மாமா. வந்தா வரட்டும், நமக்கு என்ன? நம்ம தான் சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்கல, நம்ம எதுக்கு பயப்படணும்? என்னம்மா பரமே சம்மந்தி உங்களுக்கு பால் எடுத்து வர போறியா? இல்லைங்க, பால் வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்க தூங்க போறோம். ஐயோ, இந்த சம்மந்தி பைத்தியம் வருதே. இது வேற ஏசி ரூம்ல படுன்னு திரும்ப ஆர்த்தல் பண்ண போகுது. என்னம்மா சொல்ற? அவங்க ஏசி ரூம்ல தூங்குச்சேன் நானே. அப்புறம் எனக்கு அந்த ரூம்ல தூங்குறேன்றாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த அம்மா கேட்கவே மாட்டேன்றாங்க. நான் என்னத்த பண்றது? பாத்தியாடியே, பாத்தியா இந்த நெட்டச்சி ஒரு நாள் விட்டு கொடுக்குறமா விட்டு கொடுத்துட்டு மறுநாள் அவ வேலையை காமிச்சிட்டா. பாத்தியா, விடக்கூடாதியே. வா நம்ம ஊகி கொஞ்சம் சம்மந்திட்டு பேசியே அவளை ஏசி ரூமுக்கு அனுப்பி வைப்போம். ஏமா நம்ம விட்டுருவோமா? நம்ம எதுக்கு இருக்கோம்? இப்ப பாரு என் பெப்பா மனச பரம என்னவே பேசுறாங்கன்னு பொறுத்து இருந்து பாப்போம். விடு. என்ன சம்பந்தி, உங்களை ஏசி ரூம்ல படுத்து சொன்னேன். நீங்க இடத்துக்கு வேணாம்ன்றீங்க. நீங்க போய் ஏசி ரூம்ல தூங்குங்க. நீங்க எனக்கு மனசு சங்கடமா இருக்குல்ல. நீங்க எம்பிட்டு வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என் மகன் வந்திருக்கா. உங்களை கொண்டு போய் சாதா ரூம்ல அந்த வெயில்ல அடிக்கிற வெயில் கொண்டு படுக்க வச்சா நல்லாவா இருக்கும்? ராத்திரிக்கெல்லாம் எனக்கு தூக்கம் வருமா சொல்லுங்க? நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. நீங்க ஏசி ரூம்ல படுக்கணும். இல்ல சம்மந்தி, அதுக்காக இல்ல. என் மகனுக்கு ஏசி ஒத்துக்கிறாது, அதுக்காண்டி சொல்றேன். ஐயா அப்படிலாம் இல்லைங்க. எனக்கா ஏசி ஒத்துக்கிறேன். அம்மா சும்மா சொல்றாங்க. இந்தா சொல்றாரு மாப்பிளே அவருக்கு ஒத்துக்கிறேன். நீங்களா சொல்லிக்கிறீங்க வேணும்னேவா? ஐயோ பேபி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவ வேற அப்பப்ப நல்லா வாங்க படம் எடுக்கிற மாதிரி சும்மா கண்ணு ரெண்டி கூட்டிக்கிறா. எனக்கு ஊத்து ஊத்து பார்த்துட்டு கையை வர முறுக்கிறா. எனக்கு இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, ஒரு ஏசி ரூம்ல படுக்க போறாங்களா? அப்புறம் என்ன சம்பந்தி எந்திரிங்க. மாப்பிள்ளையும் சொல்லிட்டாருல, என்ன உட்காந்து கேறீங்க? எந்திரிங்க வாங்க. நீங்க இல்லைன்னா படுக்க மாட்டீங்க. நான் கூட்டு போய் விடாட்டேன். வாங்க பாருமே கார்த்தி, நீங்க போங்க. இந்த பக்கம் இந்த ரூம்ல போய் படுங்க. நீங்க அவங்க நான் கூட்டு போய் படுக்க வைக்கிறேன். ஐயோ, இந்த பொம்பளை இப்படி அநியாயம் பண்றாளே. அநியாயமா கவனிக்கிறன்ற பேரு நம்ம போட்டு கழுவி ஊத்திக்கிருக்கா. எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நேத்து பட்ட அவஸ்தையை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த ரூம்ல போய் என்னென்ன தூங்குறது? அட என்ன சம்பந்தி இருக்கீங்க? வாங்க சம்பந்தி, உங்களை தூக்க முடியாது. இல்லைன்னா தூக்கிட்டு போயிருவேன் நானே. வாங்க சம்பந்தி. இந்த பொம்பளை நம்ம கொல்லாம விட மாட்டாவோல. காலையிலேக்கு நம்மளை கொண்டு போவாளோ இருக்கு.